இந்த உலகத்தை நம்ம ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைப்போம். ஒரு காலத்தில் கற்காலம்னு சொன்னோம், அப்புறம் உலோக காலம்னு சொன்னோம். இன்னைக்கு இருக்கிறது சைபர் உலகம். இந்த சைபருங்கிற வார்த்தையோட தொழில்நுட்பத்தை சேர்த்தா சைபர் தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு இதெல்லாம் சரி. ஆனால் இந்த சைபர் குற்றம்னு வர்றப்ப தான் லேசாக யோசனையாக இருக்குது. இன்னைக்கு திருச்சி பண்பலை 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மாயவலை அப்படின்னு சொல்லிட்டு சைபர் குற்றங்கள் பற்றி தான் பேச போகிறோம். நம்மோட இணைந்து திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக கணினித்துறை பேராசிரியர் முனைவர் பி தியாகராஜன் அவர்கள் நேரலையில் பங்கேற்க இருக்காங்க. உடன் உரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நன்றி மனோஜ், நன்றி. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த நேரத்தில், இந்த காலை நேரத்தில் கூட உங்களுக்கு ஏதேனும் இது வரைக்கும் கூட ஏதேனும் ஒரு அழைப்பு கூட வந்திருக்கலாம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், இல்லைனா உங்களுடைய பார்சல் தப்பான இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு ஏதோ ஒரு செய்தி வந்திருக்கலாம். ஏன்னா வருமான வரித்துறை அப்படின்றது செயல்படுறதே காலை 9:30 மணிக்கு தான். ஆனால் நமக்கு அழைப்பு பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கெலாம் கூட வருது. நாங்கள் வருமான வரித்துறையிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலமும் ஹிந்தியும் கலந்த குரலில் ஒருத்தர் பேசுகிறத நீங்கள் இப்போ கூட இன்றைக்கி கூட கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சைபர் குற்றங்கள் மிக அதிகரித்து வருகிறது. அண்மையில் திருவாரூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்திற்கு ஒரு ஒளிப்பதிவுக்கு சென்றபோது உதவி பேராசிரியர் பி தியாகராஜன் அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அவர் சந்தித்த உடனே, சார் ஆல் இண்டியா ரேடியோவா, நம்ம இந்த சைபர் குற்றங்கள் பற்றி ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் சார், ஏன்னா நிறைய விழிப்புணர்வு இதை பற்றி நம்ம மக்களுக்கு ஏற்படுத்தணும். ஏன்னா இதில் விழிப்புணர்வு அப்படின்றது பொதுவாக பார்த்தீங்கன்னா குறைவான கல்வி அறிவு உள்ளவர்களுக்கு விழிப்புணர்வு அப்படின்றது இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனால் சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய படித்தவர்களுக்கு தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் நிலவி வருவதாக தெரிகிறது. அந்த வகையில் இன்றைக்கி திருவாரூர்லேருந்து பயணம் செய்து காலை 8:15 நமது நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய முனைவர் பி தியாகராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்போம். நன்றி டாக்டர். திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் சார். நன்றி. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 பக்கத்துக்கு எனக்கு நேற்றையே ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய செய்தி திரட்டாகவே இருக்குது. அந்த திருட்டு பற்றி செய்தி திரட்டு. ஆமாம், அவ்வளோ புள்ளி விவரங்களோடு அமர்ந்திருக்கிறீங்க. அந்த புள்ளி விவரங்கள்லாம் கொஞ்சம் அவுத்து விடுங்களேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துங்களேன் எங்களை. கண்டிப்பாக. 2023 மட்டும் தமிழ்நாடு சைபர் குற்றங்களுக்கான 8வது இடத்துல இருக்குது. 8வது மாநிலமாக இருக்குது குற்றத்தில். பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 66,000 கோடி 12,32,210 ரூபாய் நம்ம இங்கே இந்த சைபர் குற்றம் மூலயமா நம்ம இழந்திருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள் ஒண்டியும். இதுக்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சைபர் குற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா 59,549 கம்ப்ளைண்ட் இது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் மூலயமா நம்ம 66,000 கோடி நம்ம இழந்திருக்கோம். 8வது இடத்துல இருக்குது. மொதல் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், 2வது இடத்துல மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, தெலுங்கானா, கர்நாடகா, அப்புறம் 8வது இடத்துல நம்ம இருக்கோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2023 இது நடந்திருக்கு. இந்த 66,000 கோடி நம்ம இழந்தாலும் இந்த சைபர் குற்றங்கள் பதிவு பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணுறது எவ்வளோ ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளால் 6 கோடியை நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இந்த மக்கள் திருடு போன அந்த பணத்தை சைபர் குற்றம் மூலயமா 66,000 கோடியிலேருந்து நம்ம 6 கோடி ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடிஞ்சது. ஒரு 10% தான் நம்மளால் திருப்பி அதை மீட்டு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிருக்கு. 60 கோடி வரைக்கும் அவங்க சுருட்டிட்டு போயிட்டாங்க. ஆமாம். இப்போ இந்த ஆண்டு கிட்டத்தட்ட நம்ம நிறைவு செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இந்த ஆண்டு எப்படி இருக்குங்க? ஏதாவது குறைஞ்சிருக்கா அந்த சைபர் குற்றங்கள்? விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கா இல்லை எப்படிங்க? இது போன வருஷத்தோட இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்த நேஷ்னல் சைபர் கிரைம் போர்ட்டலில் இந்த ஃபஸ்ட்டு 4 குவார்ட்டர்ஸ் டேட்டாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு 4 குவார்ட்டர்ஸ் டேட்டாவில் ஒன்றையும் பார்த்தீங்கன்னா 1,750 கோடி நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் சைபர் குற்றம் மூலியமா இந்தியாவில் முதற்கொண்ட தமிழ்நாடு கிடையாது, இது ஓவரால் இந்தியா 1,750 கோடி முதல் 4 மாதங்களில் மட்டும் இவ்வளோ ஆயிருக்கு. மொத்தம் 4 மாதங்களில் ஒன்றையும் பார்த்தீங்கன்னா 7,40,000 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் சைபர் குற்றங்கள். இது ரெஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்றையும் தான். நிறைய பேர் வாலண்டரியாக பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் விட்டது கம்ப்ளைண்ட்ஸ் கணக்கில் வராது. ரெஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட்ஸ் மூலிமா நம்மளுக்கு இவ்வளோ தொகை ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸ் ஏப்ரல் வரைக்கும் இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு. பொதுவாக எப்படி இந்த குற்றம் அரங்கேறுதுங்க? அதிகமாக எந்த வகையில் இந்த குற்றம் அரங்கேறுதுங்க? அதை பற்றி ஏதாவது தகவல்கள் இருக்கா? எப்படி நடக்குதுங்க?
மெயினாக 2 தான் மக்கள்கிட்ட. ஒன்று பயமுறுத்து, இன்னொன்று வந்து ஆசையை தூண்டி விட்டு. 2 வகையாக தான். கண்ணுல ஆசையை பார்த்துட்டேன் ஆமாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அவங்க தே வில் டூ ஹோம்ஒர்க். நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்களும் தே வில் டூ ஹோம்ஒர்க். தே வில் ஸ்பாட் பீப்புள். இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னு கிடையாது. ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பேக்ரவுண்ட் அவங்க நீட்டாக ஹோம்ஒர்க் பண்ணி என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு அவங்க ப்ரொஃபைலை பார்த்து பயமுறுத்துறவங்கள பயமுறுத்தி, ஆசை தூண்டுறவங்கள ஆசை தூண்டி, இதுதான் மெயின் 2 காரணங்கள். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த 27 அக்டோபர் 115வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூட திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாரத பிரதமர் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து டிஜிட்டல் கைது அப்படிங்கிற புது சைபர் கிரைம் பற்றி அவங்க அந்த உரையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து சிபிஐலேருந்து பேசுகிறோம், ஆர்பிஐலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் வர சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் பேசினது வந்து நீங்கள் யார்ட்டையும் வெளியில் சொல்லக்கூடாது, மக்கள்கிட்ட உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டுகிட்ட ஃபேமிலி மெம்பர்கிட்ட யார்ட்டையுமே நீங்கள் இதை பற்றி சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து அமிச்ச பார்சலில் வந்து போதைப் பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிங்க் ஒன்று அனுப்புவாங்க. உடனே அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸ் லோகோலாம் இருக்கும், போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த இன்டர்காமில் வந்து வாய்ஸ் வரும், அந்த வாக்கி டாக்கிலேருந்து போலீஸ்குள்ள வாய்ஸ் வரும். அது மாதிரி ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியலனா உங்களுக்கு தமிழ் கலந்து இங்கிலீஷில் பேசுவாங்க, ஹிந்தி தெரியும்னா ஹிந்திலேயே பேசுவாங்க. உங்களை அது வந்து உண்மை சினியர் மாதிரி உங்களை நம்ப வச்சுருவாங்க ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு தெரியும், பிகாஸ் அவங்களுக்கு இதே வேலை தான். ஸோ அவங்க என்னென்னலாம் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ அதெல்லாம் பண்ணி பிலீவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தே வில் ஸ்டார்ட், இங்கே பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ஸ்டார்ட் லூட்டிங் இட். இது மாதிரி இந்த டிஜிட்டல் கைது வந்து இப்போ ரொம்ப ப்ராப்ளம், இப்போ ரொம்ப நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. அது மூலியமாக தான் இப்போ நிறையா நடந்துருக்கு. ஆனால் பார்சல் அனுப்பினோமா என்னமான்னு கூட யோசிக்காமல் நம்ம உடனே அது செய்கிறோமே, அதுதான் ரொம்ப அதுதான் அவங்களோட திறமையே. உங்களை வந்து எந்த அளவுக்கு நான் பார்சல் அனுப்புனா தானே போதைப் பொருள் அதுக்குள்ளார போகுது அப்படின்ற ஒரு. ஆனால் உங்களோட உள் விவரங்கள்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. உங்கள் ஆதார் டீட்டெயில் சொல்லுவாங்க, உங்கள் பேன் நம்பர் சொல்லுவாங்க, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாமே சொல்லும் போது நீங்கள் என்ன நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கே, ஒருவேளை நம்ம தகவல் எடுத்து வேறு யாராவது அமைச்சிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அப்போ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாங்க. உங்களை பற்றி தரவாக படிச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க உங்கள் உள் விவரங்கள்லாம் சொல்லும் போது நம்மளுக்கே ஒரு டவுட் வந்துடும், ஒரு வேளை இப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எங்கே பார்த்தாலும் இப்போ நம்ம ஆதார்லாம் கொடுக்குறோம் இல்லையா, பேன் டீட்டெயில்ஸ்லாம். அப்போங்கும் போது ஒரு வேளை இருக்கலாமோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பயத்தை காட்டி, நீங்கள் வந்து இது நாங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம், உங்களை கைது பண்ணுவாங்க, அப்படி உங்கள் வேலை போயிடும், அதனால் நாங்கள் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த பணத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒரு பயத்தின் விளிம்பிலேயே வச்சுருப்பாங்க. சரிங்க. இப்போ திருட்டு கூட பார்த்தீங்கன்னா உருமாறிக்கிட்டே இருக்குது. இந்த வைரஸ் வந்து உருமாறுற மாதிரி இது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு டிஜிட்டல் கைது அப்படின்றது ஒரு பேட்டர்ன். இது மாதிரி பலவிதமாக அவங்க வந்து நம்மக்கிட்டேருந்து எப்படியாவது சுருட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் செயல்படுறாங்க. கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் கூட ஏதாவது புதுவித அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கலாம், கண்டிப்பாக அதை பற்றி பகிர்ந்துக்கலாம். இல்லை இந்த மாதிரியான குற்றங்களை எப்படி நம்ம தவிர்த்து நாம் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட ஆலோசனை கேட்க விரும்பலாம். அதற்கான கைபேசி எண்களை சொல்லிடுவோம், நேயர்களை குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவசியம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெற வேண்டும், உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். குறித்துக் கொள்ளுங்கள் கைபேசி எண்களை. 0431 இது திருச்சிக்கான இணைப்பு எண், 246 102 1 நம்மளுடைய அலைவரிசை 102.1, இது வந்து 102.1. அப்புறம் வந்து புது நேயர்கள், அறிமுக நேயர்கள், அவங்களுக்கு வந்து ஒரு தனி எண் இருக்குங்க, 0431 240 102 1. அது தவிர வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு அனுப்பலாம். அதற்கான எண் வந்து 93 85 46 10 21. இந்த கைபேசி எண்ணுக்கு உங்களுடைய செய்திகளை அனுப்பலாம். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. எதை நான் கேட்பின் மலர்கள் கேட்ட
மனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. நேர்களே, திருச்சி பண்பலை 102.1 இணைந்திருக்கிறோம். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் ஒன்றை கேட்டோம். இது வந்து நம்ம திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி தியாகராஜன் அவர்களுடைய விருப்பம் இந்த பாடல். முழுமையாக அந்த பாடலை கேட்க முடியல, இருந்தாலும் அவரோட நிறைய பேசணும்ல, அதனால் அதில் நிறைய கேட்டாங்க. நம்மக்கிட்ட யாராவது ஏதாவது கேட்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுவும் ஃபோனில் கேட்டாங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. இப்போது இணைப்பில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. யார் வந்திருக்காங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம். வருக, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வெங்கடேசன் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பு ரொம்ப சந்தோஷம் சார். பேருங்க? வரையிலிருந்து ரவி பேசுறேன் சார். ரவி ஐயா, சொல்லுங்கய்யா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும். அதாவது சார், இப்போ இந்த ட்ராயில இருந்து எனக்கு அடிக்கடி ஃபோன் வருது சார். அதாவது நான் உங்க நம்பரை அடிக்கடி ரொம்ப யூஸ் பண்றீங்க, அதனால உங்க இந்த நம்பருக்கு டச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. அந்த நம்பரையும் நான் பிளாக் பண்ணிடுறேன். அடிக்கடி வேற நம்பர்ல இருந்து பிளாக் பண்ணிடுறேன். அது பார்சல் நீங்க சொல்ற மாதிரி டெய்லி ஒரு 4 போனாவது வந்துருக்கு. எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணி திரும்ப வேற நம்பர்ல இருந்து வருது சார். அதுக்கெல்லாம் என்ன சார் பண்றது? அதே மாதிரி மெசேஜ் வந்து லோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு, நீங்க அதை கிளிக் வாங்க உள்ளுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நிறைய வருது சார். ரவியோட அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் இப்போ ரவி சொன்னாரு, இது மாதிரி வர நம்பரை நான் உடனே பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு சரியான அணுகுமுறை தான் இல்லையா டாக்டர்? நீங்கள் அவங்க ரவி சார் சொன்ன மாதிரி நீங்கள் பிளாக் பண்ணாலும் திருப்பி அவங்க வேறு நம்பர்லேருந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் பிளாக் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலி இது பிளாக் பண்ணாலுமே ரிங் போயும், ஆனால் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் பிளாக் பண்ணி தெரிஞ்சு தே வில் ட்ரை டு கம் இன், வேறு நம்பர்லேருந்து உங்களை தொடர்பு கொள்ள முயற்சிப்பாங்க அவங்க. ஸோ த பெஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சைபர் கிரைம் புகார் தெரிவிக்கிறதுக்கு ஒரு இணையதளம் இருக்குது. நம்ம அங்கே போய் அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணுறது தான் குட் சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். சரிங்க. அதுக்கு அந்த இணையதள முகவரி பார்த்தீங்கன்னா cybercrime.gov.in. அந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் பதிவு பண்ணலாம். அதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே அவங்க அந்த வசதியை செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பதிவு பண்ணிட்டீங்கன்னா தே வில் டேக் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன்ஸ். அந்த எந்த நம்பர், ஆனால் அவங்க நீங்கள் எந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வருதோ நீங்கள் அந்த டேட்டாவோட உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோட மொபைலோட ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் அதில் ஈஸியாக பதிவு பண்ணலாம். அவங்க பதிவு பண்ணிட்டு ரீஜன் வைஸ் பார்ப்பாங்க, எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டுக்கு தே வில் ஹேண்ட் ஓவர். அவங்க தென் த ஸ்டேட் லெவல் அக்கார்டிங் டு தேர் லாஸ் தே வில் டேக் த சைபர் கிரைம். இப்போ ஒருவேளை இதனால தானே என்னமோ தெரியல, இப்போ வெளிநாடுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான எண்கள்லாம் வருது. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறது வந்து இவங்க போய் அது மேலே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் இல்லையா? ஏன்னா ஒரு நாடும் இன்னொரு நாடும் கலந்து பேசி அங்கே இந்த புகார் போய் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுன்றதுக்காக லேட் ஆகலாம். இப்போ கூட அண்மையில் திருச்சி தொடர்பாகவே ஒரு செய்தி வந்து நான் படித்தேன் செய்தித்தாள். ஒரு வாரத்துக்குள்ளார லாவோஸ் நாட்டிலேருந்து இது மாதிரி நிறைய கூப்பிட்றாங்க. திருச்சியிலேருந்து ஒருத்தர் இப்போ 4-5 பேரை கூட்டிகிட்டு போயிட்டாரு, நல்ல வேலை வாங்கி தரேன். ஏன்னா இப்போ நிறைய கணினித்துறை படித்த மாணவர்கள், ஏன்னா பொறியியல் துறை அப்படின்னாவே கணினி தான். ஆமாம், கலைக்கல்லூரிகள்லாம் அப்படி தான் இருக்கு போட்டிருக்கு. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா சீட்டு ஃபுல் ஆகிடுது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறைய பிரிவுகள் வந்துருச்சு. ஆமாம், அதுக்குள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி. ஆமாம், அப்போ அது படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து வெளிநாடுகளில் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாணவர்களை கூட்டிகிட்டு போய் அவங்க இங்கேருந்து கூட்டு போகும்போதே அவங்ககிட்ட ஒரு பணம் வாங்குறாங்க. அங்கே கொண்டு போய் அவங்கள வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அப்யூஸ் பண்ணி அவங்கள வந்து இது மாதிரி குற்றங்கள் செய்ய தூண்டுறாங்க. அப்படி இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறவரை முதல்ல அப்படி தான் ஏமாந்து போயிருக்காரு. அவர் அங்கே ஏமாந்து போய் அப்புறம் என்ன பண்ணுறாரு, நம்ம மட்டும் ஏமாந்தா பார்த்தாதுன்னு இங்கே ஒரு 10-15 மாணவர்களை அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இது வந்து செய்தி வந்தது. அவர் தப்பித்து போகும்போது அவரை வந்து விமான நிலையத்தில் அவரை பிடிக்கிறாங்க. ஸோ அது வெளிநாட்டிலேருந்து கூட நிறைய இந்த மாதிரியான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு போல் இருக்கு. சைபர் குற்ற தாக்குதல் நடக்குது. அது வந்து ஒரு குழுவாக செயல்படுறாங்க அவங்க. நம்ம எப்படி டீமாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோமோ அது மாதிரி அவங்க வந்து ஒரு குழுவாகவே இந்த தாக்குதலை வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அது நீங்கள் என்ன தான் குழுவாக தாக்குதல் அவங்க பண்ணாலுமே இந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்கல்ல, அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ளே தான் இருக்கும். அதை வச்சு பிடிச்சிடலாம், அதை வச்சு நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். பட் என்னன்னா நம்ம பணத்தை தொலைச்ச உடனே 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்கள் 2 மணி நேரம் தாண்டிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். கிரெடிட் ஆன அக்கௌண்ட்லேருந்து உடனே அவங்க பணத்தை எடுத்து மீதி அக்கௌண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே கிரிப்டோ கரன்சின்னு ஒரு பிட்காயின்ஸ் கரன்சி இருக்குது, அதெல்லாம் மாற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இது மாதிரி சைபர் குற்றங்களை பணத்தை இருந்தீங்களோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நம்ம பணத்தை திருப்பி பண்ண முடியும். கால் வேணால் இங்கேருந்து வேணாலும் வரலாம், ஆனால் அக்கௌண்ட் நம்பர் டீல் பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ளே இருக்கும். அப்போ தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அவங்க நோக்கம் பணத்தை வாங்கணும்.
அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கில் தான் அசோசியேட் இருக்கும், நம்ம பேங்க்கில் தான். நம்ம ஏமாத்தப்படுறது வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்தாலும் நம்ம போடுற பணம் இங்கே தான் இருக்குது, அதை வச்சு பிடிச்சிடலாம்னு அழகாக சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் மற்றும் ஒரு நேயர் வருகிறார். வருக, வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கய்யா. சார் நான் கள்ளபுரத்துல இருந்து நல்லப்பன் பேசுறேன். நல்லப்பன் ஐயா சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? டாக்டர் சார் நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சொல்லுங்க, உங்களுடைய அனுபவம் என்ன, எப்படி? ரொம்ப அவசியமான தலைப்பு எடுத்திருக்கீங்க, இன்னைக்கு தேவைப்படக்கூடிய தலைப்பு. நான் இதை பத்தி மற்ற ஒரு சில ஆடியோ வலைத்தளங்கள்லயும் நான் பேசியிருக்கேன். இதுல வந்து இப்ப நான் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, போதைப் பொருள் அது மாதிரியான பொருள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க சொன்னீங்க இல்லைங்களா? அதுல அது மட்டும்தான் சொல்றாங்களா இல்ல வேற என்னென்னலாம் சொல்றாங்கன்னு ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் கேள்வி. விஷயம் இப்ப ரெண்டாவதா இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப அதிகமா கொரியர் அனுப்புறவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வருதா இல்ல எப்பயாச்சும் அனுப்புறவங்களுக்கு வருதா இல்ல கொரியரே அனுப்பாதவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வருதா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப மூன்றாவதா இந்த 1930ன்ற ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா, சைபர் கிரைம் நம்பரு. அந்த நம்பர் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க அரசு, நம்ம வானொலிகள்ல நிறைய இடங்கள்லயும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேருது, இன்னும் விழிப்புணர்வு அதிகரிக்கணுமா இல்ல எந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்றது தான் சார். இதெல்லாம் நான் சொன்னீங்கன்னா நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன் சார். நல்லதுங்க. நல்லப்பன் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசியிருக்கீங்க, நன்றி. இது கொரியர் அனுப்புகிறாங்க அனுப்பலை, அது எல்லாருக்குமே வரும். அவங்க கொரியர் அனுப்பியிருக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு நீங்கள் அழகாக சொன்னீங்க. எனக்கு கூட அந்த சந்தேகம் வந்து, ஏங்க நான் அனுப்பவே இல்லையே, அனுப்புனா தானே போதைப் பொருள் வந்து அனுப்பியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை கூட நம்ம எப்படி தெரியாத நம்ம அதுக்குள்ளே போய் மாற்றோம். நான் கேட்டபோது நீங்கள் சொன்னீங்க, இல்லை உங்களை பற்றிய விவரங்கள் அவங்க சரியாக சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துடும், நம்ம பேரில் வேற யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சிருப்பார் போல் இருக்குன்னு ஒரு சந்தேகம் வரக்கூடிய அளவில் உங்களை வந்து கன்வின்சிங்காக அவங்க வந்து திருடுறாங்க அப்படின்றத நீங்கள் அந்த பாயிண்ட் சொல்லிட்டீங்க. இன்னொரு விஷயம் கேட்குறாரு, இந்த மாதிரி போதைப் பொருள்னு ஒன்று சொன்னீங்க. இப்போ இன்னொரு நம்ம நண்பர் ரவி வந்து ட்ராயிலேருந்து ஃபோன் வருது, நீங்கள் உங்களுடைய செல்ஃபோனை அதிகமாக பயன்படுத்திட்டீங்கன்னு சொல்லி ஒன்று வருதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வேற ஏதாவது இருக்கா, அது ஒரு பட்டியல் கொடுங்கன்றாரு. அந்த பட்டியல் வந்து மாறிக்கிட்டே இருக்கு, ஆனால் அது உருமாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் தெரிந்த வரைக்கும் அதிகமாக குற்றங்கள் எப்படி நடைபெறுதுன்னு சொன்னால் கூட உதவிகரமாக இருக்குமோ? மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் நம்ம மெசேஜ்லேயே வருது, உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக இதுதான் இந்த சைபர் குற்றங்களில் 70% இது மூலியமாக தான் நடக்குது. அது பேர் வந்து ஃபிஷிங் அட்டாக்னு சொல்கிறோம். நம்மளுக்கு அந்த இணைய முகவரியை வந்து அனுப்புவாங்க, உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு, உங்களுக்கு லாட்ரியில் ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு. ஒன்று ஆசையை தூண்டுவாங்க, இல்லை பயம் காட்டுவாங்க, ரெண்டில் ஒன்று. அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு இணையதளத்துக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பேங்க் வெப்சைட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்க்க உண்மையிலேயே அந்த பேங்க் இணையதளம் மாதிரியே இருக்கும். பட் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே பேங்க் தளமாக இருக்காது. அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்குறச்ச உங்களுக்கு அது உண்மையான பேங்க் வெப்சைட் மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் திங். இந்த ஃபிஷிங் அட்டாக் வந்து இணையத்தில் இது அதுதான் இந்த சைபர் குற்றங்களை எடுத்திங்கன்னா மெஜாரிட்டியாக இந்த அட்டாக் வந்து ஃபிஷிங் மூலியமாக தான் நடக்குது. அது நம்ம என்ன பண்ணணும், எந்த லிங்க் வந்தாலும், நம்ம எந்த குறுஞ்செய்தியில் எந்த லிங்க் வந்தாலும் நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணி எந்த விதமான பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம அதில் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே இன்டர்நெட் பேங்கிங் அதெல்லாமே நீங்கள் பண்ணும் போதும் கூட அந்த இணைய முகவரி நீங்களா அட்ரஸ் பால டைப் பண்ணணும் ப்ரௌசர்ல. அது வந்து கூகுள்ல சர்ச் பண்ணியோ சேவ் பண்ணி வச்சுக்க சில விஷயங்களை நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கவே கூடாது. இணையத்துல முகவரியை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சு, அது ஒவ்வொரு வாட்டி கேக்குது சேவ் பண்ணிக்கிட்டுமான்னு கேக்குது, நோ அப்படின்னு கொடுத்துடணும். நோ, அது பாஸ்வேர்டுக்கு சார். இணையத்துல நீங்க பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் வெப் அட்ரஸ் கூட நீங்க நாமக்கத்துல வச்சுக்கணும். அது கூட நீங்க வந்து சர்ச் பண்ணி அதை கிளிக் பண்ணக்கூடாது. எந்த லிங்க் நீங்கள் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் போது எந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. நீங்கள் டைப் அடிக்கணும். அது ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை வந்து மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணணும். சரிங்க. இன்னொரு நேயர் வந்திருக்காரு. இன்னும் அந்த பட்டியல் தொடரட்டும். அப்புறம் அந்த நேயர் என்ன கேள்வி கேட்குறாரு, நான் ரொம்ப நேரமாக இணைப்பில் காத்திருக்கிறார், கடுப்பாயிர போகிறாரு. வருக, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்கய்யா. சார் வணக்கம், வாழ்க்கை கொள்ள சார். வணக்கம் சார். நான் வந்து திருச்சி ஓஎஃப்டி எக்ஸாம் பாய் சார். நான் என் பேர் பெரியசாமி. பெரியசாமி ஐயா சொல்லுங்க. நான் ரிட்டையர்ட் ஆகி 17 வருஷம் ஆகுது. சரி. எனக்கு ஓஎஃப்டி இந்தியன் பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட் பென்ஷனுக்கு அங்கே தான் கிடைக்குது. ஓகே. போன மாசம் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு கால் வந்தது சார், 9:45 மணிக்கு. உங்க ஏடிஎம் கார்டு வந்து லாக் ஆகி போச்சு, காலாவதி ஆகி போச்சு, அதனால நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து நீங்க உங்க ஏடிஎம் நம்பர் சொன்னீங்கன்னா புது கார்டு உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க சார். நான் ஓஎஃப்டி பேங்க்ல இருந்து பேசுறேன்னு சொன்னதுனால கொஞ்சம் நம்பிட்டேன் சார். நான் அது ஓடிபி நம்பரும் ஏடிஎம் கார்டு நம்பரும் சொல்லிட்டேன். இவங்க வந்து பணத்தை எடுத்துட்டு இருக்காங்க, எனக்கு தெரியல. 16,000 ரூபாய் அக்கௌண்ட்ல பணம் எடுத்திருக்காங்க. அது
5ஆம் தேதி வரைக்கும் தான் எனக்கு கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சது பணம் எடுத்திருக்காங்க தெரிஞ்சிச்சு. அப்ப நான் பேங்க்ல போய் நாங்க சொல்லும் போது அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு நாங்க வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது, நாங்க பேங்க்ல இருந்து யாரும் போன மாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆமா, ஏன்னா இப்ப ஐயாவும் சொன்னாரு 2 மணி நேரத்துக்குள்ளார நம்ம வந்து அந்த குற்றத்தை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. என்ன பெரியசாமி ஐயா? சொல்லுங்க சார். இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்களா? உங்களோட கேள்வி என்ன, இல்ல உங்க அனுபவத்தை பகிர்வாது என்ன? நான் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் சார். பண்ணிருக்கீங்க, வெரி குட். இது ஆன்லைன்லயும் பதிவு பண்ணிருக்கேன், நேரடியாகவும் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன். சரிங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை சார். சரிங்க சரிங்க சரிங்க. அதை பற்றி பேசுவோங்க. ஒரு சின்ன விளம்பர இடைவேளை எடுத்துப்போங்க. இது வந்து ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு செய்தி தான். இது மாதிரி முதியவர்களை அதிகமாக அவங்க வந்து ஒரு குறிவைத்து தாக்குகிறார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது. ஏன்னா கொஞ்சம் வயது மூப்பின் காரணமாக சில விஷயங்கள் வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் குறையுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கோ பெரியவங்களை. இது டார்கெட்டட் அட்டாக்ஸ். நான் தான் சொன்னேன், நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம நிகழ்ச்சிக்கு ஹோம்ஒர்க் பண்ணுவோம், இல்லை ஆஃபீஸ் போகும்போது எப்படி வேலை பார்க்கணும் ஹோம்ஒர்க் பண்ணுவோம். அவங்களும் இது மாதிரி கண்டிப்பாக டீட்டெயில் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா கன்சீவ் பண்ணி டெலிவர் பண்ணுறாங்க. இப்போ ஐயாவோட பாருங்க, கரெக்டாக OFTங்கிறாங்க, அவங்க பேங்கை சொல்கிறாங்க, அவங்க அக்கௌண்ட் நம்பர் கூட சொல்லுவாங்க. அவங்க இல்லை, எனக்கு இவர் ஆரம்பிக்கும் போது என்னோட வயது OFT இந்தியன் பேங்க் நம்பரும் சொல்லிடுவோன்னு பயந்துட்டேன் நான். பெரியசாமி ஐயா இந்தியன் பேங்க் நம்பர் சோன்னு சொல்லிட்டு வரோன்னு பயந்துட்டேன். அந்த டேட்டாலும் அவங்க வச்சிருப்பாங்க, அவரோட அக்கௌண்ட் நம்பர் கூட அவங்க வச்சிருப்பாங்க கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக. எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். இல்லை, நம்மளும் கூட இயல்பாகவே சில சமயத்தில் ரொம்ப வெள்ளந்தியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வெள்ளந்தியாக வந்து சில விஷயங்களை பரிமாறிக்கிறோம். அது வந்து பொருளாதார தொடர்பான விஷயங்களை பரிமாறக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா எங்கே சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா பெரியவங்க சில பேர் தனியாக கூட வாழ்கிறாங்க, அவங்களாம் யார்கிட்ட பேசுவோம் அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் கூட இருக்காங்க. அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி செய்திகளில் சொல்லாத இருக்கிறது நல்லது போல். கண்டிப்பாக பெரியசாமி சாருக்காக நம்ம வருத்தப்படுவோம். இப்போ ஒரு விளம்பர இடைவேளை எடுத்துகிட்டு தொடர்ந்து பேசுவோங்க நிகழ்ச்சியில். முதல் முறை காதல் அழைக்குதோ, இரும்பிலே ஒரு இருதயம் உழைக்குதோ, முதல் முறை காதல் அழைக்குதோ, பூச்சியும் ஒன்றோடு பூவாசம் இன்றோடு, மின்மீன்கள் விண்ணோடு மின்னல்கள் கண்ணோடு, கூகுள்கள் காணாத தேடல்கள் என்னோடு, காலங்கள் காணா காதல் பெண் பூவை உன்னோடு. சொல்லட்டா I love one காதல் I love you சொல்லட்டா I am a super girl உன் காதல் rapper girl I am a super girl உன் காதல் rapper girl என்னல்ல நீதானே உன் நீல கண்ணோரம்
நம்பிக் கொள்வாயா ரத்தம் இல்லா காதல் என்று புத்தி போகச் சொல்வாயா உயிரியல் மொழிகளில் என் தானடி உளவியல் மொழிகளில் என் சாவல் இல்லா சாபம் வாங்கி வந்தேனே வந்தேனே தெய்வமே எல்லா காதல் கொண்டு வந்தேனே You want it, come and get it, boy, or are you just a robo toy? I don't wanna break you, even though it takes some kinda like a breakthrough. You don't even need a clue, you be my man to back up. I think you need a checkup, I can melt your heart down. Maybe if you got one, been doing that for ages. Since the time of sages, mutare ora go, ni en kale sitru bambo. God'll say you robo, ni te va ille popo. இளம்பிலே ஒரு இதயம் உடைக்குதோ முதல் முறை காதல் அழைக்குதோ இளம்பிலே ஒரு இதயம் உடைக்குதோ முதல் முறை காதல் அழைக்குதோ மாயவலை சைபர் குற்றங்கள் குறித்து இன்னைக்கு வந்து திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி தியாகராஜன் அவர்கள் நமது வசந்த அழைப்பில் திருச்சி பண்பலை 102.1 பல தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து கட்சவி வாட்ஸ்அப் மூலமாகவும் சில கேள்விகள் வந்திருக்குன்னு மனோஜ் சொல்றாரு. சொல்லுங்க தம்பி, என்ன கேட்டிருக்காங்க? சார், திருச்சி சுரேஷ் வந்து கேட்டிருக்காரு ஐயப்ப நகர்ல இருந்து. உங்கள் பேர் குறிப்பிட்ட ஆர்வி ஐயா அப்புறம் விருந்தினர் எல்லாத்துக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு முன்னணி வங்கியிலேருந்து அடிக்கடி அழைப்பு வருது, இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, அதை பற்றி எனக்கு அந்த நம்பர் சொல்லுங்கள் இந்த நம்பர் சொல்லுங்கன்னு மெசேஜ் வருது. ஆனால் இதில் வருந்தத்தக்க இல்லை சோகமான விஷயம் என்னென்னா, எனக்கு அந்த வங்கியில் வந்து கணக்கே இல்லை, அவங்க என் வங்கியில் இருக்க கணக்கை சொல்லி ஏமாத்தினவாத நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் இதே கேள்வி சம்மந்தமாகவே ஒன்று கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஷர்மிளா காதர் கேள்வி கேட்டிருக்காங்க திருச்சியிலேருந்து. என்ன அப்படின்னா, நம்ம தகவல்கள் முதல்ல அவங்க கைக்கு எப்படி போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ பெரியசாமி ஐயா கிட்ட நான் வந்து ஓஎஃப்டி இந்தியன் பேங்க்லேருந்தே பேசுகிறேன்னு சொல்லி சுருட்டியிருக்காங்க. ஆமாம். இப்போ இவர் வந்து நம்ம சுரேஷ் ஐயா வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருக்கு அக்கௌண்ட்டே இல்லாத ஒரு பேங்க்லேருந்து கேட்டது வந்து அவர் உண்மையிலேயே சுரேஷ் சார் ரொம்ப சந்தோஷப்படணும் இல்லை? அது இது வேண்டாம், ஹோம்ஒர்க் சரியாக பண்ணலை அவங்க அட்டாக்கர்ஸ் மேபி அப்படி வச்சுக்கலாம். நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் வந்து நம்மள அன்னியில் வெளில போகாது, நம்ம தான் காரணமாக இருப்போம். மேபி நம்ம ஒரு மாலுக்கு போகும்போதோ வந்து லக்கி ட்ரா அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அதில் ஆதார் நம்பர் கேட்போம். நம்ம ஒரு ஆன்சைட்டியில் வந்து என்ன பண்ணியிருப்போம், அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி போட்டிருப்போம். இல்லை எல்லா கடைகள்லையுமே இப்போ மொபைல் நம்பர் கேட்குறாங்க. மொபைல் நம்பர் இல்லை, நம்ம ஆதார் சமையல் பர்சனல் டீட்டெயில்ஸ் கூட கேட்குறாங்க லக்கி ட்ராவில். ஸோ அந்த ஒரு லீடு போகும். நம்மள அன்னியில் நம்ம டேட்டா நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. நம்ம சப்போஸ் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்க்கோ ஏதாவது நம்ம ஒரு ப்ரூஃப் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன காரணத்துக்காக அந்த ப்ரூஃப் கொடுக்குறோங்கிறத அந்த ஜெராக்ஸ் காப்பிலேயே எழுதிட்டு சைன் பண்ணணும். நீங்கள் இப்போலாம் ஆதார் நம்பருக்கு வந்து நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்காக கொடுக்குறீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு ஆதார் டவுன்லோட் பண்ணும்போது கன்சீல்டு ஆதார்னு ஒன்று இருக்குது. உங்கள் ஆதார் நம்பர் வந்து மாஸ்க் பண்ணிவிடுவாங்க. ஆதார் நம்பர் தெரியும்னா அட்ரஸ் ப்ரூஃப் தானே ஆதார் கேட்குறாங்க, எக்ஸ் கொடுத்துருவாங்க. அதை மாதிரி ஆதார் நம்பர் நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். நீங்கள் வந்து நம்பர்ஸோட அந்த மொத்தம் 12 டிஜிட் நம்பரோட நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா தான் ப்ராப்ளம் உங்களுக்கு. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் போது இந்த மாஸ்க் ஆதார்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் போது அதை ஒன்று இருக்குங்களா? இருக்குது, நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ஆதார் நம்பர் வந்து தெரியாது வெளியில், அது பேர் மாஸ்க்டு ஆதார்னு. ஸோ அதை மாதிரி நீங்கள் கொடுக்க பழகிக்கலாம். நம்மள அணியில் நம்ம டேட்டா வெளில போகவே போகாது, வெளியிலேருந்து எங்கேயுமே. நம்ம தான் அது காரணமாக இருப்போம். அதை வந்து இப்போ லக்கி ட்ரான்னு ஒரு மாலுக்கு போகும்போது கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டா வந்து ஒரு தகவல். அந்த தகவலை வந்து வெளியில் அவங்க வியாபார நோக்கில் அதை டேட்டா எத்தனை டேட்டாஸோ அத்தனை ரூபாய்க்கு ₹1 ஒரு டேட்டா ₹1 சொல்லி விற்றுருவாங்க. அது நம்ம டேட்டா நம்ம மூலியமாக தான் வெளில போகிறது. பட் எப்படி போகிறதுங்கிறத நம்ம ப்ராப்ளம் வரும்போது சிந்திச்சா இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் எங்கே இது போகுது அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த பாடல் ஒலித்துட்டு இருந்தபோது கூட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, எதுவுமே வந்து இப்போ வந்து ரகசியம் இல்லை. ஆமாம், யாரோ நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி ஒரு காலத்துல இறைவன் பார்த்துட்டு இருக்கிறான்னு பயந்தது ஒரு காலம் இருக்கு. ஆனா இப்போ வந்து யார் பார்க்கறாங்கன்னே சொல்ல முடியல. நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து கண்காணிக்கப்படுது. பயங்கரமா சொன்ன மாதிரி. ஆமா, நீங்க இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிட்டீங்கனாலே உங்க பிரைவசி இல்லை. நீங்க எப்ப வந்து வலைத்தளத்துல, நம்ம எப்போதுமே வலைத்தளத்துல இருப்போம். இப்போ வந்து வலைத்தளம் வந்து பேசிக் நீட்ஸ் ஆயிடுச்சு. ஃபுட், ஷெல்டர், கிளாத்திங், இடம், உணவு, உடை, இது 3 எசென்ஷியல் திங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு அடிப்படை தேவை மனிதன் வாழ்றதுக்காக. இப்போ இன்டர்நெட்டும் சேர்ந்துருச்சு நம்மளுக்கு. நாலாவதா
இப்போ அது வந்து இல்லாமல் நம்ம ஒரு நாள் இன்டர்நெட் இல்லைன்னா கூட நம்ம வேலை நம்மளால் செய்ய முடியும்னா கூட அது இல்லாமல் வேலை செய்ய முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. ஸோ அப்படிங்கும் போது இனியில் ஒரு அடிப்படை தேவைக்கு வரும்போது அது வழியாக தான் நிறைய விஷயங்கள் வெளியில போகுது. அதுவும் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் தேடுறீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பு வெறுப்புகள் அதுல வந்து எளிதாக அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. இப்பதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது செயற்கை நுண்ணறிவு என்னென்னமோ சொல்றாங்க, அதன் மூலமா அவங்க கண்காணிச்சுறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு டிவி வாங்கறதுக்கு முயற்சி பண்றாரு அப்படின்றத அவர் வந்து உங்களுடைய நீங்க எதை தேடுறீங்களோ அதை வச்சு கண்டுபிடிச்சு டிவி பற்றிய செய்திகள்லாம் உங்களுக்கு அனுப்புறாரு. அது எல்லாருமே நம்ம உணர்ந்திருக்கிறோம். இப்போ இணைப்பில் ஒரு நேயர் வந்திருக்கிறார், யார் என்று பார்த்து விடுவோம். வருக, வணக்கம். திருச்சி பண்பலை நிலையத்தாருக்கும் சிறப்பு நிறுத்தியாளருக்கும் நற்காலை வணக்கங்கள் ஐயா. நான் திருச்சி கருமண்டபம் பையன் நடராஜன் அவர்கள் பேசுறேன். ஐயா நடராஜன் ஐயா சொல்லுங்க. எனக்கு ஏற்பட்ட ஒரு புதிய அனுபவம். அதாவது நான் வெளியூர் போயிருந்த போது எனக்கு ஒரு SMS வந்தது. இந்தியா போஸ்ட்னு போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, இந்த லிங்க் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல டீட்டெயில்ஸ் இருக்கும்னு. ஆஃப்டர் கியூரியாசிட்டி பார்த்தபோது அதில் நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர்லாம் கேட்டது. அதுக்கப்புறம் இந்த பார்சல் வந்து 2 நாள் ஆச்சு, டோர் லாக் ஆயிருந்தது, அதனால நீங்க ஒரு 50 ரூபா நீங்க ஒரு ஃபைன் கட்டணும், ஆன்லைன்ல பே பண்ணணும்னு வந்தது. அந்த டைத்துல நான் சுதாரிச்சுட்டேன். சரி சரி ஒரு ஸ்மால் அமௌண்ட் கேட்டு மேபி அவங்க அதிக தொகையை அதுலேருந்து இது பண்ணோன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வெளியில வந்துட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டு அப்புறம் ரெகுலரா யார் எங்களுக்கு தபால் கொடுப்பாரோ அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா தம்பி அப்படின்னு. அவர் சொன்ன நான் லீவ்ல இருக்கேன் சார், எனக்கு இப்போ 100 வராரு, அவர்கிட்ட நான் கேட்டு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணா உங்களுக்கு ஒன்றும் அந்த மாதிரி வரல சார் அப்படின்ட்டாரு. அது மாதிரி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. அதுலேருந்து நான் புரிஞ்சுனேன், சரி ஏதோ ஃபேக்குன்னு. இது நான் ஆப்ட் அவுட் பண்ண உடனே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சு திரும்பி இது மாதிரி இந்தியா போஸ்ட் வந்தது. நான் அது ஓப்பனே பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு 1 மாசம் கேட்டுல ஒரு தடவை வந்திருக்குமா சார். ரொம்ப விவரமா இருக்காரு நடராஜன் சார். இன்று முதல் நீங்கள் விவர நடராஜன் என்று அழைக்கப்படுவீர்கள். நல்ல விவரமா சொல்லி பண்ணிருக்கீங்க. இது மாதிரி இருந்தா நம்ம வந்து இந்த சைபர் குற்றங்களை நிச்சயமா தவிர்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. முதல்ல நம்ம எந்த விதமான பர்சனல் தகவலும் பேங்கோ கவர்மெண்ட் ஏஜென்சிஸோ நம்மள்ட்ட கேட்கவே மாட்டாங்க. ஃபோனில் எந்த விதமான தகவலும் ஃபோனில் யார் கேட்டாலும், முக்கியமாக ஓடிபிலாம் கேட்டால் நீங்கள் தரவே கூடாது. எந்த விதமான தகவலும், முக்கியமாக ஓடிபி, இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸு எந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸும் நம்மள்ட்ட கேட்கவே மாட்டாங்க ஃபோனில். இப்போ அந்த இந்தியன் பேங்க்ல அவர் ஏமாந்ததெல்லாம் நிச்சயமா ஓடிபி கொடுத்து தான் அவங்க அந்த பணத்தை எடுத்தாங்க. ஓடிபி மட்டும் கொடுக்கவே கூடாது யாருக்கிட்டையும். கண்டிப்பாக கூடாது. ஃபோனில் யார் கேட்கவும் மாட்டாங்க, முதல்ல கேட்க மாட்டாங்க. இப்போ அண்மையில் ஒரு வங்கியிலேருந்து ஒரு விழிப்புணர்வு செய்தி இதை பற்றி வந்திருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அவர் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர், நல்ல கோட் சூட்லாம் போட்டிருக்காரு, ஒரு மீட்டிங்கில் இருக்கார், ஒரு அழைப்பு வருது அவருக்கு. அழைப்பு வந்தோன்னே அவர் எக்ஸ்கியூஸ் பண்ணி வெளியில் வர்றாரு. வந்து என்னன்னு கேட்குறாரு, இது மாதிரி உங்கள் பையன் ராகுல் அவன் வந்து அடிபட்டுட்டான், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. பையன் பேரை கரெக்டாக சொல்கிறாரு அவர். நீங்கள் சொன்னாப்புல எப்படியோ அவரை பற்றி ஒரு ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கான் அவன். பண்ணிவிட்டு இது மாதிரி ராகுல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, இன்னும் ஒரு 15 மணி நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணலன்னா அவர் உயிரை இழந்துடுவார், ஒரு 30,000 என்னமோ சொல்கிறான். 30,000 நீங்கள் பணம் அனுப்பணும் அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ ஒரு எண் கொடுக்குறாரு. எண் கொடுத்தோன்னே கொடுத்துட்டு நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பேரை மட்டும் சொல்கிறான். ஃபோனை வைக்கிறாரு இவர். வச்சுட்டு அட்ரஸ் கேட்க விட்டோமேன்னு சொல்லிட்டு திருப்பி எடுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா மெசேஜாக வருது, 30,000 போச்சு, 5 லட்சம் போச்சு, 3 லட்சம் போச்சுன்னு வந்துட்டே இருக்க. கடன் பெல் அடிக்குது அவருக்கு. இது மாதிரி வந்து ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயிலும் நடக்குது இல்லைங்களா? ஒன்று பயம், பேராசை, அது 2 தான் அவங்களோட ஆயுதம். அதுக்கு படித்தவங்க படிக்காதுன்னு கிடையாது. ஏன்னா ஒரு நம்ம பதற்றமான சூழ்நிலையில் நம்ம கொண்டு ஊற்றிட்டாங்கன்னா நம்ம மூளை செயல்படும். அது நம்ம டேரெக்டாக மனசால யோசிப்போம். இப்போ மனசால நம்ம யோசிச்சு பேக் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து இது மாதிரி குற்றங்களுக்கு ஈல்டாகிடுவோம் நம்ம. ஸோ அதுதான் அவங்க ஆயுதமே, பயம் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே ஏதோ திரைப்படம் ஞாபகம் வருதுங்க. ஒரு வில்லன் சொல்லிட்டே இருப்பார் பயம். இப்போ இணைப்பில் யார் வராங்கன்னு பார்ப்போம். வருக, வணக்கம். ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. ஹலோ சார், ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர். ரீசெண்டாக வந்து ஒரு மியூசிக்கல் செலிபிரிட்டியோடைய ஹார்மோனியம் வந்து ஒரு ஆன்லைன் ட்ரஸ்டபிள் ஸ்டோரில் வந்து சேல் பண்ணாங்க. வித் தேர் ப்ரூஃப் வந்து வீடியோஸோட. அந்த ஹார்மோனியம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மியூசிக்கல் செலிபிரிட்டி யூஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு அதை வந்து சேல் பண்ணாங்க. நாங்க வந்து அது வந்து ஒரு ட்ரஸ்டபிள் சைட்டு தான், வித் அந்த டொமைனு சப்டொமைன்ஸ் எல்லாமே வந்து ஹோஸ்டிங் எல்லாமே வந்து ஒரு ட்ரஸ்டபிள் இது சைட்டு தான். ஸோ அந்த டேட்டாலாம் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கால் அவுட் பண்ணுறதுக்காக அந்த வெப்சைட்டை ரீச் பண்ணோம். ரீச் பண்ணும்போது நீங்க வந்து ஹார்மோனியம் அந்த என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்டோடைய இது பையர்ஸ்
ப்ரீ பையர்ஸ் வந்து நீங்க பேமெண்ட் பண்ணணும். அந்த ஹார்மோனியமோட பிரைஸ் வந்து அதாவது அவங்க யூஸ் பண்ணதுக்காக பண்ணதுனால அந்த பிரைஸ் வந்து 10 to 15 lakhs வந்து அதிகமா வந்துச்சு. ஸோ அந்த பிரைஸுக்கு வந்து பிகாஸ் அவங்க என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது, அவங்க வந்து மிகப்பெரிய ஃபேன்னால அவங்க வந்து ஓகே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி ரீசெக் பண்ணாங்க வித் ஒரு சைபர் செக்யூரிட்டி. கதை கொஞ்சம் பெருசா போதும், சீக்கிரம் முடிங்க. தஞ்சாவூர் நம்பரே, நீங்க ரொம்ப விவரமா இருக்கீங்க. நீங்களும் உங்க பேரை கூட சொல்லல, பரவாயில்ல. ஏன்னா டாக்டர் வேற சொன்னாரு பேர்லாம் அனாவசியமா சொல்லிடாதீங்கன்னாரு. பட் கதையை சீக்கிரம் முடிங்க. அவங்க வந்து அந்த சேல் பண்ணும்போது ஃபுல்லாவே எல்லாமே வந்து டிரான்ஸ்பர் எல்லாமே பிட்காயின்ல பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்க ஏன் சார் பிட்காயின்ல பண்ணோம், நீங்க வந்து பணம் கொடுக்குறோம் நீங்க வாங்கிக்க ப்ராடக்ட் கொடுங்க அப்படின்னா, இல்ல சார் ஃபுல்லா பிட்காயின் டிரான்ஸ்ஃபர்ஸ் தான், நீங்க வந்து எதுவுமே வந்து இது கிடையாது, லீகலான மணிஸ்லாம் எதுவுமே கிடையாது, டிரான்ஸ்ஃபர் பண்ணா. நாங்க வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு நாங்க இது பண்ணும்போது இந்த டேட்டா ஃபுல்லா எல்லாமே வந்து தப்பா இருக்கு, இது வந்து லீகல் கிடையாது, எல்லாமே தப்பு. சரி அப்ப எப்படி அந்த மியூசிக்கல் செலிபிரிட்டி வந்து வீடியோ போட்டிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்கன்னா இது டோட்டலா வந்து ஏஐ வச்சு ஃபேக் பண்ணது அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. இதே மாதிரிதான் நிறைய செலிபிரிட்டியோட ஏஐ வச்சு ஃபேக் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட். இது ஒரு புது அணுகுமுறையா இருக்கு, இந்த திருட்டுல புது அணுகுமுறையா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்க வந்து ஒரு அருமையான செய்தியை பகிர்ந்துருக்கிறீங்க. என்னென்ன கொஞ்சம் விவரமா சொல்லியிருக்கீங்க, விரிவா சொல்லியிருக்கீங்க. இதுல வந்து டாக்டர் இன்னொரு விஷயம் நீங்க ஒன்று சொன்னீங்க, வந்து குற்றம் நடந்த 2 மணி நேரத்துக்குள்ளார அந்த பதிவு பண்ணணும், இல்லைன்னா அந்த பணம் வந்து பிட்காயினா மாறிடும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, நேராகவே பிட்காயினா வாங்கிடுவோம், இது ஏன் பணமாக வாங்கி அப்புறம் அது பிட்காயினா மாற்றணும் அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் மனோஜ் ஒன்று கேட்டார், ஒரு நேர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கிறாரு பிட்காயின்னா என்னென்னா. அவரோட பேர் என்னங்க மனோஜ்? அவர் வந்து முரளிதரன் சொல்லிட்டு திருச்சியில். முரளிதரன், பிட்காயின்னா என்ன டாக்டர்? பிட்காயின்ங்கிறது ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியை வச்சு தான் பண்ணது. அந்த டெக்னாலஜி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஏங்கிற நம்பர் பிக்கு பணத்தை பரிமாற்றணும்னா நம்ம இந்தியன் சிஸ்டம் படி நம்மளுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி தேவை. ஒரு பேங்க் மூலியமாக தான் நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பணத்தை பரிமாற்றமே பண்ண முடியும். இந்த பிட்காயின் அது பிளாக் செயின் டெக்னாலஜி என்ன சொல்லுதுன்னா, தேர்ட் பார்ட்டியே தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த சிஸ்டமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இல்லை என்கிரிப்டட், எல்லாமே வந்து கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்டில் பண்ணுறாங்க. இப்போ அந்த தேர்ட் பார்ட்டியே இன்வால்வ் ஆகாது இந்த பிட்காயின் டிரான்சாக்ஷனில். ஒரு எல்லா தகவலுமே பார்த்தீங்கன்னா லெஜரில் இருக்கும். நம்ம அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா பேங்க் யார் பேர்னே இருக்காது. இல்லை தேர்ட் பார்ட்டி இருக்காது. இப்போ ஏவும் பியும் பணம் பரிமாற்றம் பண்ணியிருக்காங்கன்னா பேங்க் இருக்காதுங்க. டைரக்டா ஏ வந்து பிக்கு பணம் பரிமாற்றம் பண்ணலாம். அந்த லெஜர்ஸ்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட், பயா மீடியா ஒன்றும் இல்லாததுனால நம்ம கண்டுபிடிக்கிறது சிரமம். அந்த நெட்வொர்க் கிரிப்டோகிராஃபியில் எல்லாமே என்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து பிரைவேட்டாக இருக்கலாம், பப்ளிக்காக இருக்கலாம், இல்லை ஹைப்ரிட் மோடாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இன்னும் இந்தியன் சிஸ்டமில் இன்னும் அவ்வளோ பாப்புலரைஸ் ஆகலை, பட் யூஎஸ்லலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிட்காயின்ஸை நம்ம பரிமாற்றம் பண்ண சொன்னாங்க. இப்போ தஞ்சாவூர்லேருந்து நேர் பேசின மாதிரி அப்போ நம்ம கொஞ்சம் சுதாரிச்சு தான் அதை நம்ம பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு தகவல் அவர் சொன்னார், இப்போ ஒரு வீடியோ வந்து பிரபலம் பண்ண மாதிரியே ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி அது ஃபேக்குன்னு சொன்னாங்கன்னு. அது வந்து டீப் ஃபேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு மூலயமா இப்போ நான் பேசுகிற போலவே நான் பேசியிருக்கவே மாட்டேன், நான் எங்கேயாவது வேறு ஸ்டேஜில் பேசுனதை வச்சு அவங்க எந்த கருவோனாலும் உருவாக்கி நான் பேசின மாதிரியே எங்கள் வீடியோவே கொண்டு வர முடியும். அதே பேர் டீப் ஃபேக்குன்னு. அதை பற்றி ஒரு பெரிய லெக்சரே கொடுக்கலாம், டீப் ஃபேக் பற்றி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்த நிகழ்ச்சி அதை பற்றி பண்ணணும். நான் கூட உங்ககிட்ட கேட்டேன் இந்த சாட் பற்றிலாம். ஏன்னா இப்போ அண்மையில் ஒரு செய்தி வந்தது, ஒரு பையன் அந்த சாட்டில் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பான் போல் இருக்கு, அப்பா அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க, அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அந்த சாட் சொல்லிடுச்சான் அவங்கள காலி பண்ணிட்டு. உண்மையிலேங்க அந்த செய்தி அளவில் அவங்க அப்பா அம்மாட்ட அவன் சொல்லியிருக்கான். ஓகே. ஸோ அதுக்கு என்னன்னா இட்ஸ் கிவிங் அ சொல்யூஷன். எக்ஸாக்ட்லி. அந்த தீர்வு வந்து ஒரு முறையான தீர்வா, ஒரு மனித சிந்தனை உள்ள ஒரு தீர்வான்றது புரியல. ஆனால் அந்த சாட்டு, இந்த ஏஐ அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்ட பெரிய நகர்வா ஒன்று இருக்கு. அந்த நகர்வை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை எடுத்துக்கலாம். கண்டிப்பா. அடுத்து ஒரு நல்ல பாடல். இந்த பாடலும் வந்து முனைவர் பி தியாகராஜன் அவர்களின் விருப்பம்தான். இப்போ வந்து மாய வலை சைபர் குற்றங்கள் குறித்து திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி தியாகராஜன் அவர்கள் பல தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. இணைப்பில் நேரில் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்கன்னு மனோஜ் சொன்னார். டக்குன்னு ஒருத்தர் எடுத்து பார்ப்போமே அவர் என்னதான் கேட்குறாரு. சார் வணக்கம். கேட்குது. வானொலி ஒலி அளவை கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. அதாவது சார் எனக்கு என்ன டவுட் கேட்டீங்கன்னா, நமக்கு பணம் இருக்குதுன்றது அவங்ககிட்ட எப்படி தெரியுது? ரிட்டையர் ஆகுறப்ப வந்து
ஒரு லார்ஜ் அமௌண்ட் இருந்தது பேங்க்ல. சரி, உங்க பேர் ஊர் சொல்லலாமா? என்ன சார்? பேர் ஊர் சொல்லலாமாங்கய்யா? அதெல்லாம் சொல்லலாம் சார், ஒன்றும் பிரச்சனை சொல்லுங்கய்யா, இல்லை. சொல்லுங்க. முகமது பேசுறேன். ஆ? அரியமங்கலத்துல இருந்து முகமது பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் ரிட்டையர் ஆகும்போது கொஞ்சம் லார்ஜ் அமௌண்ட் அடிக்கடி எனக்கு ஹிந்தியில போன் பேசி உங்க ஏடிஎம் கார்டு முடிய போகுது அப்படி லோன் வந்துட்டே இருந்தது. ஆனா எப்படி அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேக்குறேன். அடுத்தது வந்து கேட்டீங்கன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல வந்து இவங்க பேசுற மாதிரியே அவங்க பேசுறாங்க. இப்ப என் பையன் இருக்கான்னா பையனை மாதிரியே அவங்க பேசுறாங்க. அதை பார்த்து பயந்து இருப்போம். ஒரு பொண்ணு வந்து வீட்டுல இருந்திருக்குது, அவங்க அம்மா வீட்டுலதான் இருந்திருக்காங்க. உங்க பொண்ணு வந்து போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கால் வருது. அவங்க அந்த பொண்ணு வீட்லயே இருந்ததுனால அவங்க தப்பிச்சாங்க. இல்லன்னா நேரம் பிரச்சனையா தான் ஆயிடும். அது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு கேள்வி. அடியக்கமங்கலம்னா திருவாரூர் இல்ல சார், நான் வந்து அரியமங்கலம் சார். அரியமங்கலம். சரிங்க சரிங்க. அரியமங்கலம். ஓகே, நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. எப்படி தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. இது ரேண்டமான கால் தான். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது ஏஜ் பார்ப்பாங்க 60 அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பப்ளிக்கில் இருந்தாலோ இல்லாட்டி உங்கள் எந்த எதர் சோஷியல் மீடியா சைட்ஸ் உங்களுக்கு பப்ளிக்காக இருந்தாலோ நீங்கள் என்ன ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுவீங்கன்னு தெரியும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் பார்த்தா அதில் தெரியும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் உங்கள் ப்ரொஃபைலை க்ளோஸ்டாக வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் தெரியும். அது ஓப்பனாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேட்டெல்லாம் பப்ளிக்காக தெரியும். ஆனால் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு அடிப்படையாக ஒரு சந்தேகம் இருக்குது. ஆமாம், அதை நான் கொஞ்சம் உடச்சே கேட்குறேன். சில வங்கிகள் மூலமாகவே வெளியில் போகுதோ அப்படின்னு ஒரு சந்தேகங்கள் நம்ம எல்லார்கிட்டையுமே அது இருக்குது. இது மாதிரியான வாய்ப்பு எதுவும் இருக்கா? இல்லை வங்கியோட இதை வந்து இவங்க யாரும் உள்ளுக்குள்ளார போய் பார்க்கறதுக்கான வசதிகள் ஏதாவது பண்ணிடுவாங்களா? ஏதாவது வங்கியிலேருந்து டேட்டா பொறுத்து ரொம்ப ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மி. நான் ஜீரோன்னு சொல்லலை, ரொம்ப கம்மி அப்படின்னு நான் சொல்லி எங்க பாட்டிக்கிறேன். இல்லை ஹேக் பண்ணி அது மாதிரி எதுவும் ஹேக் இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்ஸும் கிடையாது. எந்த விதமான வங்கிகளும் கவர்மெண்ட் வங்கிகளும் ஹேக் பண்ணதான் சரித்திரம் இல்லை. பட் போனால் எம்ப்ளாயிஸ் வழியாக போகலாம். பட் அது ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ இதெல்லாம் கேட்கறதோட அடிப்படை அது புரியுது. அதான் எப்படி என்கிட்ட பணம் இருக்குது தெரியுது அப்படின்னு அவங்க கேட்கும்போது ஓ இங்கேருந்து போகுதோ. இல்லை அது இயல்பாக வர ஐயப்பாடு. அது ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ரொம்ப இவங்க செலவு பண்ற விதம் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். அந்த டிரான்சாக்ஷன் பண்ற விதம் மேபி சோஷியல் மீடியாவில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க ப்ரொஃபைல் பப்ளிக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கூட டேட்டாஸ் எடுக்கலாம். அவங்க இப்போ ஆல் இந்தியா ரேடியோவில் வேலை பார்க்குறாங்க. கண்டிப்பாக 60 வயசு ஆகுது அப்படின்னா ரிட்டையர் ஆக போறாரு, அவர்கிட்ட பணம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க யாரும் சொல்ல வேணாம். அதெல்லாம் இயல்பான அனுமானிக்கக்கூடிய ஒண்ணுதான். அதுதான் மெயினா. வங்கியிலேருந்து போறது ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. நம்ம டைரக்டா நம்ம பணம் அங்க இருக்கனால அங்கதான் டவுட் வரும் நம்மளுக்கு. பட் அது அவங்களுக்கு வங்கியை தவிர பல சோர்சஸ் இருக்கு அவங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண. நான் தான் சொன்னேன், when we are connected to the internet, no more privacy. நம்மளே அறியாம சில டேட்டா நம்மளுக்கும் தெரியாம வெளில போறதுதான். அது காரணம் நம்ம தான் இன்னைக்கு தப்பா நம்ம ஒத்துக்கிறது இல்லை. அதனால நம்ம தூக்கி எல்லாத்துக்கும் நம்மளை வெளியே போட்டுரும். பட் ஜென்ரல் பேங்க்லேருந்து வெளியே போகாது. இப்போ வந்து நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்து 10 மணி ஆயிடுச்சு. செய்தி வாசிப்பாளர் வந்துடுவார். நிறைவாக ஒரு நிமிட நேரம் உங்களுக்கு ஏதாவது சொல்ல விட்ட செய்தி ஏதாவது இருக்கு? கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். பட் திருப்பியும் நம்ம சொல்லணும். இந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருக்க சைபர் குற்றம் உங்களுக்கு நீங்கள் ஈல்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 1930 அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் உடனே தெரிவிக்கணும். உங்கள் பணம் களவாடப்பட்டதுன்னு நீங்கள் உறுதி செஞ்சதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அதை சொல்லிடணும். தொடர்பு பட்டினா தான் பணத்தை மீட்க முடியும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயும் போர்ட்டலையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கு முகவரி வந்து cybercrime.gov.in. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைபர் கிரைம் வந்து இன்னைக்கு புதுசாக உள்ளது நாளைக்கு மாறிடும். அதே இதை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. மக்கள் அலர்ட் ஆகிடுவாங்க. அந்த யுக்தி டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து யுக்தி என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சீரியஸாக சோஷியல் மீடியாவில் நிறைய ஹேண்டில்ஸ் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சோஷியல் மீடியா, அது ட்விட்டர் ஃபார்மல் முன்னாடி ட்விட்டர் இருந்தது, இப்போ எக்ஸ். அதுக்கு சைபர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சைபர் தோஸ்த். ஆமாம், சைபர் DOST CYBER DOST. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா சைபர் தோஸ்த் I4C நம்பர் 4C. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சைபர் தோஸ்த் I4C. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தினந்தோறும் அந்த சைபர் குற்றங்கள் எப்படி நடக்குது, புது டெக்னிக் எதுவும் யுக்தி வந்தால் அந்த யுக்தியை பற்றி அவங்க பிரபலம் ஒருத்தர் பட்டியலிட்டு சொல்லுங்க. நல்லப்பன் சொன்னார், கள்ளக்குறிச்சியிலேருந்து கேட்டார். இந்த பட்டியலாம் அந்த சைபர் தோஸ்தில் அவர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து போஸ்டர் மாதிரியே பண்ணுறாங்க. சரி, நன்றி. நிகழ்ச்சியை முடிச்சிருங்க. மனோஜ் அவசரப்படுறாரு அங்கேருந்து. உங்களுடைய கைபேசி என நேயர்களுக்கு சொல்லிடுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் சந்தேகம் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. உதவி பேராசிரியர் முனைவர் பி. தியாகராஜன் ஐயாவுடைய கைபேசி எண் 98 41 23 45 10. மீண்டும் ஒரு முறை பி. தியாகராஜன் ஐயாவுடைய கைபேசி எண் 98 41 23 45 10. நன்றி டாக்டர். நன்றி. திருச்சி பண்பலை 102.1 நாம் இதுவரைக்கும்
வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மாய வலை அப்படிங்கிற தலைப்பில் சைபர் குற்றங்கள் பற்றி திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி தியாகராஜன் அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சியை கேட்டோம். பல தகவல்களை ஐயா அருமையாக சொன்னாங்க. உடன் உரையாடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.